ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு கமெண்ட்ஸோடைய ரிப்ளை வந்து இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நண்பர் மட்டும் அந்த மாதிரி கமெண்ட் கேட்கல. கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதம் 1.5 மாதமாக அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சரி, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் கேட்குற கமெண்ட்ஸ் ஒரு வீடியோ கண்டென்ட்டாக ரெடி பண்ணி போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற வியூ இருந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த கண்டென்ட்டை நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஆப்ஷன் பையிங் புதுசாக வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்கிட்ட காசு இல்லை, ரொம்பவும் கம்மியாக காசு இருக்குது, அதை வச்சு நான் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எண்டிங்கில் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல் பற்றியும் சொல்கிறேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இல்லை இந்த சொல்கிற மெசேஜ் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் கேட்டுட்டு கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றியோ ஆல்ரெடி கேட்டவங்களுக்கு தெரியும். புதுசாக இருக்கிறவங்க வீடியோ எண்ட் வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ எண்டிங்கில் வந்து என் டெலிகிராம் சேனல் பற்றியும் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட் அந்த கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்து வந்துருங்க. இந்த கமெண்ட் பார்த்திங்கன்னா, சார் கம்மியாக மணியில் ஆப்ஷன் பண்ணுறத வீடியோ போடுங்க ப்ளீஸ், நியூ ட்ரேடர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சின்னதாக தெரியுங்களா, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேங்க. சார் கம்மியான மணியில் ஆப்ஷன் பண்ணுறது வீடியோ போடுங்க ப்ளீஸ், நியூ ட்ரேடர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவர் சங்கர் சுப்பு அப்படின்றவர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஜென்ரலாக காமன் பீப்புளோட திங்கிங் என்னென்னாக்கா, கம்மியான ஒரு காசை வச்சு ரிஸ்க் இல்லாமல் இதை பண்ணிடலாம், அதாவது போனால் இவ்வளோ தான் போயிட்டோம், அதிகமாக ரிஸ்க் எடுத்துலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டும் இருக்கலாம். ஒன்று. இன்னொரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, சரி ஒரு லாபம் நோத்துனா இப்போ சின்ன அமௌண்ட் வச்சு ஒரு டபுள் அமௌண்ட்டோ இல்லை ட்ரிபிள் அமௌண்ட்டோ பெருசாக நான் பண்ணலாமே, யார் ரிஸ்க்கு பெருசாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாம் கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன். வீடியோ பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து லைக் பண்ண மறந்துடுறாங்க, சும்மா அப்படியே பார்த்துட்டு போயிட்டாங்க. ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணுறதுக்காக சொன்னேன், லைக் பண்ணுங்கள். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் லைக் பண்ணிட்டு தான் இந்த என்னோடய வீடியோ பார்க்குறாங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட் ரீமைண்ட்காக சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து உருவாக்கப்பட்டது எப்படின்னா, பணக்காரர்களுக்கு சாதகமாக உருவாக்கப்பட்ட ஒரு பிஸ்னஸ் இது. ஓகேங்களா, பணக்காரர்களுக்கு சாதகமாக உருவாக்கப்பட்ட பிஸ்னஸ். ஸோ அவங்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்கும், பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து வளவரிச்சிருக்காங்க. அவங்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்கும், மக்களுடைய ஆசையை தூண்டணும். அதாவது இன்னும் அந்த மாதிரி சதுரங்க வேட்டை படம் இருக்கு இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான். அதாவது கம்மியான பணம் போட்டு அதிகமான லாபம் பண்ணுற மாதிரி என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, ஆப்ஷன் பையிங் அப்படின்ற விஷயத்தை வந்து வருது. ஆப்ஷன் பையிங்னா என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்னுடைய ரெகுலர் வீடியோ போய் பாருங்கள். ஜஸ்ட் இந்த கமெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ ஆப்ஷன் பையிங் வந்து யாருக்காக படைக்கப்பட்டது? வாங்க எல்லோரும் ஷேர் மார்க்கெட் உள்ளே வாங்க, நல்லா சம்பாரிச்சிட்டு போங்க, ஈஸியாக, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க நீங்களே ஏற்கனவே, வாங்க ஒரு 5,000 10,000 எடுத்துகிட்டு வந்து போடுங்க, ஈஸியாக சம்பாரிச்சிடலாம், 5,000 போட்டால் 10,000 வந்துடுது, வாங்க சம்பாரிச்சிட்டு போங்க அப்படின்னு ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்குன்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படி கிடையாது. ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. இது சைக்காலஜி விஷயம்னு சொல்லத எப்படின்னா, ஒரு விறகு வெட்டி வியாபாரின்னு வச்சுக்கலாம். ஒரு விறகு வியாபாரம் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 400 ரூபா கூலின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த 400 ருபீஸ் அவர் வந்து வேலை செஞ்சுட்டு காலையிலேருந்து சாயங்காலம் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரையிலும் வேலை செய்கிறாரு. அந்த 400 ரூபா அவருக்கு கூலி. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ எவ்வளோ தெரியாது, நான் ஜென்ரலாக எடுத்துக்கிறேன். அந்த 400 ரூபான்றது வந்து அவருக்கு பெரிய விஷயம். அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போகிறார், அந்த கூலி வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அந்த 400 ரூபாய் வந்து தொலைச்சிடுறாரு, மிஸ் பண்ணிடுறாரு. ரோட்டில் எங்கேயோ போட்டுறாரு. ஓகேங்களா, ரோட்டில் எங்கேயோ போட்டுறாரு, வீட்டுக்கு போகிறாரு. வீட்டு ஜோப்பில் பார்த்தா காசை காணும். ஓகே, இப்போ அவருடைய மனநிலைமை என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த அன்றைக்கி நைட் ஃபுல்லாக கொஞ்சம் கஷ்டப்படுவார். 400 ரூபா போச்சு, காலையிலேருந்து கஷ்டப்பட்ட காசு 400 ரூபா போச்சு அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா, சரி, திரும்பவும் மறுநாள் வந்து பொழுது விடியும். திரும்பவும் அதே 9 மணிலேருந்து அந்த 5 மணி வேலைக்கு போவார். அந்த 400 ரூபாயில் அவரால் ரிகவர் பண்ண முடியும். அன்றைக்கி உண்டான 400 ரூபாயை அவர் சேவ் பண்ண முடியும். இது ஜென்ரல் ஹியூமன் திங்கிங் இது. ஓகேங்களா, ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி எண்ணத்தோடு ஒரு காசு போயிடுச்சுன்னா, அந்த காசை வந்து அடுத்த ட்ரேடில் நம்ம வந்து ப்ராஃபிட் சம்பாதிச்சலாம் அப்படின்றது நிரந்தரம் கிடையாது. எது அடுத்த ட்ரேடோ இல்லை அதுக்கு அடுத்த ட்ரேடோ நிரந்தரம் கிடையாது. வந்தால் வரும், போனால் போகும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்து எல்லாருமே ட்ரேட் பண்ணுறாங்க.
நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன விஷயம் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் சொல்லத்துக்கு ரீசன் என்ன, நீங்கள் சார்ட்டை பார்த்து கற்றுக்கிறதோ இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது நிறைய பேர் சப்போர்ட் அண்ட் லைன் போடுறாங்க, கட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள் சேல் இருக்குது, இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இது டோட்டலாக மைண்ட் செட் கேம். ஓகேங்களா, நான் சொல்கிறேன் அதுதான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இது வந்து முற்றிலும் பணக்காரர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஷேர் மார்க்கெட். சம்பாதனை வந்து 5% சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான். 95% லாஸ்க்கான காரணம் என்ன, யார்? எஸ், நார்மல் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான். ஏன்னா அவங்களோட திங்கிங் இந்த இப்போ நம்ம போட்டிருக்கலாம், இதே தான் திங்கிங். அவங்களோட திங்கிங்னா சின்ன அமௌண்ட் போட்டு பண்ணலாம், வந்தால் வரட்டும், இல்லைனா அந்த 5,000 லாஸ் ஆகிட்டோம். 5,000 பெரிய பணம் இல்லைங்களா, மேபி நான் ஒரு 5,000 சொன்னேன் வச்சுங்களேன், ஒரு 5,000 rupees ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆப்ஷன் பையிங்கில். சரி, அப்படி ஆப்ஷனில் பையிங் 5,000 லாபம் வந்துச்சுன்னா வரட்டும், இல்லை 5,000 போனால் போட்டோம் அப்படின்வாங்க யார் புதுசாக வரவங்க. ஏன் அந்த 5,000 வேல்யூ இல்லைங்களா? ஏன் அந்த 5,000 இல்லை 10,000 எங்கேயாச்சும் கொடுத்து கற்றுங்களேன். ஷேர் மார்க்கெட் பற்றி எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலான்ற விஷயம் கற்றுக்கலாமே. யாரும் கற்றுக்கிறது விருப்பப்படல. இப்போ என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்த்த உடனே யாரும் வரது கிடையாது. என்ன பண்ண 6 months வாட்ச் பண்ணுவாங்க, இல்லை 2 months வாட்ச் பண்ணுவாங்க, இல்லை 1 month வாட்ச் பண்ணுவாங்க, ஒரு 1 year வாட்ச் பண்ணுவாங்க. நல்லது தான், நான் சொல்கிற விஷயம் நல்லது தான். வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள அப்ரோச் பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி தான் இந்த காசை சேர்த்து வச்சுட்டு சரி நல்ல விஷயம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மூவ் பண்ணால் பெட்டராக இருக்கும். என்னுடைய பர்சனல் சஜஷன், அப்புறம் உங்களுடைய விருப்பம், நான் வேணும்னு சொல்ல வரல. சரி, இப்போ அவருக்கு நான் ரிப்ளை தான் இந்த ஆன்சராக நான் பண்ணிகிட்ருக்கேன். அவர் சொல்லுவார், சார் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரல அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில வந்து எதாவது சொல்லுவாங்க. அவசரப்படுறவங்க கேட்பாங்க, சார் எது பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது எதையோ பேசலை, இது முக்கியமான விஷயம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் லைக்ஸ் தான் எதிர்பார்க்குறேன், ஆனால் எந்த வீடியோக்கு நான் எதிர்பார்த்த லைக்ஸ் வந்து வரதில்லை. ஆனால் ஏதோ நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸும் ஒரு சிலர் வந்து பிடிச்சவங்க லைக் பண்ணுறாங்க. நான் எதிர்பார்த்த லைக்ஸ் வந்து இன்னமும் நான் வரல ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. என்னோடய எஃபர்ட் நான் பண்ணிட்டு போகிறேன். அந்த கடைசி மனிதர்கிட்ட என்னோடய விஷயம் போய் சேரவில் என்னோடய எஃபர்ட் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2019 என்னுடைய ஜர்னி ஸ்டார்ட் ஆகிடுது யூடியூப். என்னுடைய மெசேஜை நான் போய் சேர்க்க வேண்டிய தூரம் நம்ம தமிழ் நண்பர்களுக்கு எவ்வளோ கடைசி நபருக்கு போய் சேர வரலும் நான் என்னோடய எஃபர்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் லைக் பண்ணுங்கள், பண்ணாது போங்க, கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணாது போங்க, என்னென்னா இருக்கட்டும். ஏன்னா வந்து ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்டும் பண்ணுவாங்க. அதை நெகட்டிவ் பண்ணலாம் எடுத்துகிட்டு இருந்தோம்னாக்கா நம்ம அடுத்தடுத்த லெவல் போக முடியாது. ஓகேங்களா, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து திரும்ப டாபிக் உள்ளே வரலாம். இப்போ என்ன சொன்னான்னு, சின்ன கேபிட்டல் போட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது எப்படின்னா ஆகாத கதை விஷயம். ஏன்னா உங்களுக்கே தெரியலன்னா தெரிஞ்சுங்க, 10 ட்ரேடுக்கு 3 இல்லை 4 தான் வந்து சக்ஸஸாக வரும் ஆப்ஷன் பையிங் பொறுத்தவரை. அதாவது ஸ்மால் கேபிட்டல் ஒரு 5,000 நான் வச்சு பண்ணுறேன் அப்படின்றவங்க வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் சுப்பீரியர் 100% ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருந்தால் கூட 3லேருந்து 4 ட்ரேட் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும், 6லேருந்து 7 வந்து ஃபெயில் ஆகும். இது ஆப்ஷன் பையிங். எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அதிகமாகுது. ஆப்ஷன் பையிங் பற்றி கொஞ்சம் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டுங்க. என்ன பண்ணால் 50-50 தான். ஓகேங்களா, 5 ட்ரேட் ஃபெயில் ஆகும், 5 ட்ரேட் வந்து பாஸ் ஆகும். அவங்க வந்து ஆர்ஆர் ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க, மணி மேனேஜ்மெண்ட்டில் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அந்த 5 லாஸை வந்து மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி மெயின்டைன். இது ரொம்ப 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 எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நார்மல் பிகைனர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃபார்முலா ஆப்ஷன் பையிங்கில் வந்து நான் 5,000 போட்டு 10,000 போட்டு பண்ணுறேன் அப்படின்றது தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. வேணுமா இருந்தால் வாட்ச் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் எல்லாருமே எடுத்தும் ஓடிஎம் தான் எடுக்கிறாங்க. ஓடிஎம்னா அவுட் ஆஃப் த மணி. இப்போ ப்ரீமியம் வந்து அதான் கம்மியாக கிடைக்கும். இப்போது அவுட் ஆஃப் த மணி 5 ரூபா கிடைக்குதுன்னா அட் த மணி ஒரு 50 ரூபா வச்சுங்களேன், இந்த மணி 100 ரூபா கிடைக்குது. என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நினச்சி வரவங்க என்ன பண்ணுவாங்க, இது மேலே தான் அவங்களோட ஃபோக்கஸ் போகும். இதை தான் ஆப்ஷன் சேலர்ஸும் விரும்புவாங்க. ஓகேங்க, நல்லா கவனிங்க. நீங்கள் 5 ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா யார் உங்களுக்கு விற்கிறாங்க? ஆப்ஷன் சேலர்ஸ். அந்த 5% ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு சொன்ன இல்லைங்களா, அவங்க தான் உங்களுக்கு அந்த 5 ரூபா கம்மியான விலைக்கு உங்களுக்கு விற்கிறது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு 10ல் 7 டைம் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஓகேங்களா, மிச்சம் 3 டைம் தான் அவங்களுக்கு லாஸ் ஆகும். இட்ஸ் ஓகே, அந்த 7 டைம் ப்ராஃபிட் வருது இல்லைங்களா, அதை மேனேஜ் பண்ணிக்குவாங்க. அந்த 3 டைம் லாஸ் பெருசாக தெரியாது அவங்களுக்கு. ஓகே, 5 ரூபாய் 4 ரூபா 3 ரூபாய் எவ்வளோ தள்ளி அவங்க விற்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி ஆப்ஷன் புதுசாக வரவங்க ஓடிஎம்மை வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் எதனா நிஃப்டினாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டினா ஸ்டாக்ஸ்னாக இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், அந்த ஓடிஎம் தான் போயிட்டு நிறைய பேர் வாங்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. இதில் வந்து இந்த அட் த மணியோ இந்த மணியோ, இது ஏடிஎம், இது ஐடிஎம். ஓகே, இதை 2த்துல வாங்கிறதுக்கு யாரும் அந்தளவுக்கு விருப்பப்படுறதில்ல. ஓகே, நான் அந்த ஆப்ஷன் பையிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்னு சொன்னேன் இல்லைங்களா, 5 ரஷ்யம் வருதுன்னு சொல்லி, அவங்க வந்து இந்த 2த்துல தான் ட்ரை பண்ணுவாங்க. இதில் தான் அவங்களுடைய வர்த்தகம் நடக்கும். யார் இந்த ஆப்ஷன் பையிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து இந்த 2த்துல தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா வந்து சக்ஸஸ் ரேஷியோ தெரியும், 5க்கு பாதி வந்தால் பாதி இல்லைனா இல்லை, ஏன்னா தெரியும் அவங்களுக்கு. அதை வந்து மணி மேனேஜ்மெண்ட்டும் ஆர்ஆர் ரேஷியோ வச்சு மெயின்டைன் பண்ணிக்குவாங்க அவங்க.
ஆனால் புதுசாக வரவங்களுக்கு அந்த 2 விஷயம் தெரியாது, 6 விஷயம் தெரியாது, மணி மேனேஜ்மெண்ட்டும் தெரியாது பாவம் அவங்களுக்கு. ஆனால் ஆப்ஷன் பையிங்கிற விஷயம் வாங்கிட்டு ஹோல்ட் பண்ண நிறைய பேர் இருந்தேன்னா, சார் நான் கால் ஆப்ஷனில் பை பண்ணிவிட்டேன், ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்வாங்க. நான் ப்ரீவியஸ் ஸ்விங் தான் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா என்ன சார் அப்படின்வாங்க. அதாவது அவங்க வாங்கிட்டாங்க, இங்கே வாங்கிட்டு இங்கே ப்ரைஸ் இருக்குது, ப்ரீவியஸ் ஸ்விங்காக இருந்தால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க அப்படின்னா, இந்த ஸ்விங் லோ அப்படின்னா என்னன்னு தெரியல சார் எனக்கு அது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு. ஏன்னா வந்து பாவம் அந்த 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 பேசிக் இது கூட தெரியல அவங்களுக்கு. ஏதோ 5 ரூபா வாங்கிட்டேன் சார் எனக்கு, ஆனால் இப்போ 3 ரூபா இருக்குது, இப்போ கம்மியான விலை தான், இது எப்படி இருந்தாலும் ஒரு 4 ரூபா போனால் கூட வெளியே வந்துடலாம் இருக்கேன் சார், எனக்கு லாபம் கூட வேணாம், எனக்கு கொஞ்சம் மேலே இருந்துச்சு வெளியே வந்துடலாம் இருக்குது அப்படின்வாங்க. பாவம் அவங்களுக்கு தெரியாது 3 ரூபா ஜீரோ ஆக போகிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா திரும்பவும் சொல்ல மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்மால் கேபிட்டலில் பெரிய பணம் எடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஆப்ஷன் பையிங்கில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டிப்பாக உங்களால் முடியாது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒன்று உங்கள்கிட்ட பேசிக் அமௌண்ட் இருந்தால் யாரையாச்சும் உங்களுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட நீங்கள் ட்ரைனிங் எடுத்துங்க, வெறும் வெபினாரோ செமினாரோ அவங்களுக்கு சொல்லித்தரது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்கக்கிட்ட எடுத்துங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வாரம் 10 நாள் 1 மாதம் 2 மாதம் வாட்ச் பண்ணுங்கள். அவங்க சொல்லித்தர ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்கக்கிட்ட வெபினார் எடுத்துங்க. இல்லை சார் எனக்கு வந்து நானே கற்றுக்கலான்னு இருக்கேன் சுயமானா, சார் ரைட் ஓகே. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, கேஷில் ஒரு 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள். ஒரு சிலர் இந்த இதுக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. 5 குவான்டிட்டி பண்ணால் 10 குவான்டிட்டி பண்ணால் ப்ரோக்கரேஜே போயிடுது, எனக்கு லாபமே வராது அப்படின்றாங்க. நான் உங்களுக்கு லாபம் சம்பாதிக்கவே சொல்லலையே. நான் 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி உங்களுடைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு லாபம்லாம் வரப்போகிறதில்ல. அந்த 5000 ரூபாய் லாஸ் தான் ஆக போகுது. அந்த 5000 ரூபாய் லாஸ் வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு நீங்கள் லாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி போட்டு பண்ண சொல்லுவோம். உங்களுக்கு அனுபவம் கூடும், உங்களுடைய லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, அந்த காரணத்துக்காக தான் உங்களுக்கு 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி போட்டு ப்ராக்டிஸ்க்காக தான் பண்ண சொல்கிறேன் தவிர, நீங்கள் 5000 ரூபாய் போட்டு 50000 ரூபாய் எடுத்துருவீங்க கேஷில் 10 குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லலை. ஏன்னா அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு வந்து இல்லாமல் சின்ன சின்ன விஷயம் ரிப்ளை பண்ணிடுறேன், வேறு எதுவும் இல்லை. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நான் சொல்ல விஷயம் தெரியும், அந்த 10 குவான்டிட்டி எதுக்காக பண்ண சொல்கிறேன்னு தெரியும். ஏன்னா அந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி ரொம்ப டஃப்பான விஷயம் ஃப்ரெண்ட். நான் சொல்கிறது வந்து ஈஸியாக இருக்கலாம், அதை அனுபவிக்க சொல்ல ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஒரு நீங்கள் 10 குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள், அந்த 10 குவான்டிட்டி ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் ஆக சொல்ல உங்கள் மனசு வலிக்கும். அந்த 10 குவான்டிட்டி மேபி 20 ரூபா கூட இருக்கலாம் வச்சுக்கலாம், அந்த 20 ரூபாய் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கட் ஆக சொல்ல பயங்கரமாக மனசு வலிக்கும். ஏன்னா உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற அமௌண்ட் அது அந்த ரெடியூஸ் ஆக கம்மியாக வரும்னு சொல்லுது. அந்த அந்த ஒரு பெயின் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், அது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த லாஸ் ஆகிடுச்சா என்ன பண்ணுங்க, உங்கள்கிட்ட ஒரு 50000 எடுத்து போட்டு ஒரு 500 குவான்டிட்டி போட்டு பண்ண சொல்லும். அதுக்கு உண்டான லாஸ் எவ்வளோ இருக்கும்? 2000 ரூபாய். ஸோ 20 ரூபாய் ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிது பெட்டரா, 2000 ரூபாய் லாஸ் பண்ணிவிட்டு ஐயோ வெயிட் பண்ணலாமா வேணாமா யோசிக்கிறது பெஸ்ட்டா? ஓகே, ஸோ வீடியோ புரிஞ்சிருக்கு நம்புறேன். ஆப்ஷன் நீங்கள் வர்றீங்க ஸ்மால் கேபிட்டல் வரீங்கன்னா தயவு செஞ்சு ஆப்ஷன் பக்கம் ஸ்மால் கேபிட்டலோட போகாதீங்க. அதை விட பாருங்கள், ஒரு 6 மாதம் 1 வருஷம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பாருங்கள். கேபிட்டல் வேணாம், 0 கேபிட்டல். நீங்கள் ஸ்மால் கேபிட்டல் நடத்துக்கு 0 கேபிட்டல் போங்க. 0 கேபிட்டலில் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு 4 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் 1 4 கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு 4ல் எது சூட்டபிள் ஆகுதோ எதில் வேணால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஏஞ்சல் 1, அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ் எதுவும் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ அது. ஓகே, அதே மாதிரி இந்த வீடியோ எண்டிங்கில் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக லைவ் மார்க்கெட்டில் நான் என்னுடைய சப்போர்ட் அவங்களுக்கு மேக்ஸிமம் என்ன அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? இது வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல். இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். ஓகேங்களா? இன்றைக்கி மார்னிங் ஜூலை 8 இது வந்து அப்படியே நம்ம சொல்கிற மாதிரிலாம் மார்க்கெட் வந்து 100% அக்யூரேசி பர்ஃபெக்டாலாம் ஒர்க் ஆகும் அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 70% தான் வந்து இதில் நம்மளுடைய கல்குலேஷன் நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து ஒர்க் ஆகும். மிச்சம் 30% வந்து ஒர்க் ஆகாது, எஸ்எல்லும் ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து மார்னிங் ஓப்பன் ஆகுது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் சென்ட் பண்ணி ஒரு சில ஸ்டாக்ஸுங்களாம் சென்ட் பண்ண நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில், அதாவது நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வரவங்க வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சும்மா வாட்ச் பண்ணிக்கலாம். வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்கலாம். சிம்பிள் 2 விஷயம் என்னென்னா, டைரெக்டாக டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வரவங்க லைவ் மார்க்கெட்டில் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போதும் சார், நான் எனக்கு அதை பார்த்து சும்மா ஏதோ ஒன்றுன்னு பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க வந்து நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் இதுக்குள்ளே வரலாம். இல்லை சார் நான் வெபினார் கற்றுக்கிட்டே வரலான்னு இருக்கிறவங்க நீங்கள் வெபினார் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன். வெபினார் எப்படி இருக்கும், நம்மளோட வெபினார் 45 days எப்படி இருக்கும், எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். 45 days அது 45 days. அப்புறம் உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன வேணுமா தான் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போது ஓகேங்களா, இது வந்து லைவ் மார்க்கெட்டில் இந்த ப்ரெடிக்ஷன். இப்போ நிஃப்டி பேங்க் வந்து இந்த மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டுக்கோமா, மேலே ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் தான் இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் போய்ட்டு டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 35,000 சைக்காலஜிக்கல் லெவல், கீழே வந்து 35,000 சைக்காலஜிக்கல் லெவல் இருக்கும்.
மார்னிங் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் டு பேக் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். ப்ரைஸ் இந்த மாதிரி மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் நியூ ரெசிஸ்டன்ஸ் இங்கே க்ரியேட் ஆச்சுப்பாங்க. ஏன்னா இந்த ஹை இருக்கு இல்லைங்களா, இது வந்து நியூ ஹை. ஓகே, இது வந்து நியூ ஹை க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சப்ளை ஜோன். அங்கேருந்து சப்ளை ஜோன் மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ரிவர்ஸ் ஆனது. ஓகே ஓகே இது வந்து லேர்னிங் பர்பஸில் பண்ண சொல்ல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மார்னிங்கில் கொடுத்த ஸ்டாக் இவ்வளோ தூரம்லாம் போத்தில் விடுங்க, இதெல்லாம் 10% போயிருக்குது. நீங்கள் 10%லாம் கேட்ச் பண்ண முடியாது. இதெல்லாம் மேபி உங்களுக்கு 1:1 1:1.5 நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதை தாக்கு பிடிச்சா போதும். அட்லீஸ்ட் ப்ரைஸ் எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பேசிக்கில் இருக்கிறவங்க ப்ரைஸ் எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ப்ரைஸு கடைசியாக ஒரு வழியாக 3 மணிக்கு தான் வந்து நம்ம லெவலில் வந்து டச் பண்ணிக்கு ஃபுல்லாக சைடுவேஸ் தான் நிற்கும். அந்த சைடுவேஸ் அப்படின்ற விஷயத்தை கூட உங்களுக்கு எத்தனை மணிக்கு சென்ட் பண்ணியிருந்தேன், 9:46 வந்து மார்க்கெட் ஃபுல்லாக சைட்வேஸில் போக போகுது. ஏன்னா வந்து லோவும் கட் ஆகுது, ஹையும் கட் ஆகுது, லோவும் கட் ஆகுது அப்படின்னா சைட்வேஸ் போக போகுது அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம லெவலில் வந்து டச் பண்ணது வந்து ரொம்ப ரேர், 3 மணிக்கு தான் வந்து டச் பண்ணிக்கு. ஓகேங்களா, இது வந்து என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில், அதாவது உங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா, சிம்பிளாக தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.